அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி பியூஐக்குள்ள அப்ளை பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த என்விரான்மெண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2019 கேட்டிருந்தாங்க. 2019 கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பற்றி சுத்தமாக நமக்கு வந்து ஒரு அவேர்னஸே இருக்காது. நம்ம வந்து ஃபுல்லாக படிக்காமல் இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒரு புக்கில் இருந்து நம்ம படிக்காமல் இருந்திருக்கோம். அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில் ஆர் ஹெர்பிவர்ஸ், சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் ஆர் ஹெர்பிவர்ஸ், சம் ஸ்பீசிஸ் ஆஃப் மேரின் மேம்பல்ஸ் ஆர் ஹெர்பிவர்ஸ், சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஆர் விவிபேரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எல்லாத்துலேயுமே சம்னு வருது. இந்த சம்னு வந்துட்டாவே சிலது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிலதுன்னு வந்துட்டாவே சில டர்ட்டில்ஸ் வந்து ஹெர்பிவர்ஸாக இருக்கலாம், சில ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஹெர்பிவர்ஸாக இருக்கலாம். அப்போ சம்முன்னு வந்தாவே பாசிட்டிவ்ல வருது. அப்போ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அப்போ நாலுலையுமே சம் வரங்காட்டி 4 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கலாம். அதனால இதுக்கு ஆப்ஷன் டிங்கிறது தான் ஆன்சராக வரும். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் டி. இதே கொஸ்டின்ஸை எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 2019 கேட்டிருக்கிறாங்க. இதை 2023 எப்படி மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023. இந்த கொஸ்டின் சேம் அதே மாதிரி தான் சம்முன்னு வந்திருக்கு. இங்கே வந்து 2019 1 2 3ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே என்ன மாற்றிட்டாங்க, ஆப்ஷன்ல 1 2 3க்கு பதிலாக ஃபுல்லாகவே பேர்ஸ், 1 பேர்ஸ் 2 பேர்ஸ் 3 பேர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு 4 பேர்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா சம் வந்திருக்கு. அப்போ இதில் 4 பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஆல் த 4 தான் கரெக்ட். சார் இது வந்து 2025 எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 2025க்கு உண்டானது. இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்டான். இதே கொஸ்டினா எப்படி கேட்டான், ஸ்டேட்மெண்ட்ல கேட்டான். 1 பேரும் கேட்கல, ஆப்ஷன் 1 2 3 இது மாதிரியும் கொடுக்கல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல சம்க்கு வந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா சம் வந்திருக்கு. அப்போ ஏபி இது ரெண்டுமே கரெக்ட் ஆகலாமா? மோஸ்ட்லி இது ரெண்டுமே எலிமினேட் ஆயிடலாமா? அப்போ சம் வந்துட்டாவே நாம் தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபுல்லாகவே என்ன பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவ்ங்கும் போது என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன பண்ணுது, ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது மாதிரி ஒவ்வொரு பிஒய் கொஸ்டினும் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய மாடிஃபைட் கொஸ்டினாக தான் வரப்போகுது இனிமேல். இது போன்ற ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வேணுமா, இது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி ஈரோடு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கான வீக்கெட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதற்கான அட்மிஷன் ஆனது நடைபெற்று கொண்டுள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் தங்களது அட்மிஷனை பதிவு செய்து கொள்ள 7548826300 என்ற நம்பரை தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.